ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தால் அந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் மொட்டை மாடிக்கு போயிட்டு இப்படி இந்த பறவைகள் சத்தத்துலேயும் இந்த செடிகள் நம்ம வளர்க்குற இந்த குட்டி குட்டி செடிகள் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆடிண்டே குட் மார்னிங் சொல்கிறதுலையும் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மல்லி செடியில் இருக்கிற இந்த இலைகள் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஒரு 2 இலை ஒண்டி விட்டோன்னா ஒரே வாரத்தில் மல்லிகைப்பூ இந்த மாதிரி நிறையா பூக்கிறதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ நான் அதே மாதிரி பண்ணி விட்டேன். அந்த இலையெல்லாம் உருவி எடுத்துட்டேன். அந்த மேலாக்கு இருக்கிற 2 இலையை ஒண்டி விட்டுட்டு ஒரு 1 வீக் கழித்து பார்த்தா ஒரு பூ 2 பூ பூக்கிற இடத்துல இப்போ 15-20 பூ பூக்கிறது. ஸோ காத்தால் அந்த செடிகளுக்கு குட் மார்னிங் சொன்னால் அதுவும் அழகாக ஆடிண்டே நம்மளுக்கு ஒரு சில்லுன்னு காற்று கொடுத்துட்டே குட் மார்னிங் சொல்லும். அந்த அனுபவமே தனி. அதே மாதிரிங்க ஒரு தொட்டாசி நீங்கள் கூட இருக்குது. அது தொட்டு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். சூரிய பகவான் இந்த மாதிரி வரும்போது அந்த காலங்காத்தால் கொஞ்சமாக ஒரு மொட்டை மாடியில் 8 வாக்கிங் பண்ணிவிட்டு ஒரு 2-3 சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும்.